المكتب التعاوني للدعوة والإرشاد وتوعية الجاليات بأبها. بسم الله والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد என் அருமை இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்கள் அனைவரையும் முஸ்லீமாக அல்லாஹ் பெரிய ஒரு அருட்கொடையை தந்து அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தில் எங்களை முஸ்லீம்களாக ஆக்கியிருக்கிறான். இந்த வகையில் ஒரு முஸ்லீம் கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விடயங்களை இந்த ஒரு நல்ல தருணத்தில் பதிவு செய்யலாம் என நினைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு முஃமினுக்கு வழங்கியிருக்கிற பெரிய அருட்கொடைகளில் ஒரு அருட்கொடையாக நிஅமத்துல் இஸ்லாம், இஸ்லாத்துடைய அருட்கொடையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அந்த அடிப்படையிலே ஈமான் சம்பந்தமான சில விடயங்களை இந்த இடத்திலே ஒரு சிறிய ஆய்வுக்குட்படுத்தலாம் என நினைக்கிறேன். பொதுவாகவே ஒவ்வொரு மூமின் அல்லாஹுவை நம்பியிருக்கிறோம், அல்லாஹுடைய தூதரை நம்பியிருக்கிறோம். இது போன்ற 6 விடயங்களை நாங்கள் அர்கானுல் ஈமான் என்று சொல்லக்கூடிய 6 விடயங்களை நாங்கள் நம்பியிருக்கிறோம். பொதுவாக இந்த நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு நாங்கள் முஃமின் என்று சொல்லுவோம். இந்த ஈமானுடைய அடிப்படைகள் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் மிகவும் ஆணித்தரமாகவும் அசைக்க முடியாத ஒரு அமைப்பிலையுமே இந்த ஈமான் இருக்க வேண்டும். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். பொதுவாகவே நீண்ட ஹதீஸ் ஜிப்ரீல் என்று சொல்லக்கூடிய நீண்ட ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், அர்கானுல் ஈமான் என்று சொல்லக்கூடிய ஈமானுடைய அடிப்படைகள் 6 விடயங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கிறார்கள், நபியே, நீங்கள் இஸ்லாத்தை பற்றி சொல்லி தந்தீர்கள், இப்போ ஈமானை பற்றி எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன் துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா என்ற விஷயத்தை 6 அடிப்படைகளை சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுக்க நோக்கத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கேட்ட கேள்விக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளித்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஈமான் என்றால் என்ன, அதனுடைய 6 தூண்களை பற்றி இந்த சந்தர்ப்பத்திலே பார்ப்போம். பொதுவாக ஈமான் என்பது எங்களுடைய வாயால் நாங்கள் மொழிய வேண்டும், கௌலும் பில் லிசான் வ அத்காதும் பில் கல்ப் வ அமலும் பில் ஜவாரிஹ், வாயால் மொழிந்து உள்ளத்தால் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு எங்களுடைய உடல் அமைப்புகளால் உடல் சரீரத்தால் நடைமுறைப்படுத்துவதை ஈமான் என்று சொல்லுவோம். பொதுவாக அல்லாஹுவை நம்பிய மக்கள் அல்லாஹுவை நம்பிவிட்டார் என்று வாயால் சொல்ல வேண்டும், தன்னுடைய உள்ளத்தால் அசைக்க முடியாத ஈமானை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் அல்லாஹ் கூறுகின்ற கட்டளைகளுக்கு அடிபணிந்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும். பொதுவாகவே ஈமான் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், வாயோடு சம்பந்தப்பட்ட விஷயம், உடல் உறுப்புகளால் அமல் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகவும் நாங்கள் பார்க்கலாம். பொதுவாகவே முதலாவது விடயம் அர்கான் ஈமான் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தின் அடிப்படை 6 தூண்களிலே முதலாவதாக அல் ஈமானு பில்லா, அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்ளுதல். அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்கிற கருத்தை பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இருக்கிறான் என்று ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய ருபூபியத், அல்லாஹ் ரப்பு என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலூஹியத் என்று சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகள் அல்லாஹுக்கு மாத்திரம் செய்யப்பட வேண்டும் என்று ஈமான் கொள்ள வேண்டும். அதே மாதிரி அஸ்மா உ சிஃபாத், அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன என நாம் ஈமான் கொள்ள வேண்டும். பொதுவாக அல்லாஹுவை பற்றிய ஈமான் விடயத்தில் இந்த 3 விஷயங்களை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மூமின் அல்லாஹ் இருக்கிறான், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அரசிலே இருக்கிறான் என்ற அல்லாஹுடைய உஜூதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அனைத்து வணக்க வழிபாடுகளும் அல்லாஹ்வுக்கே நான் நிறைவேற்றுவேன் என்ற ஈமானை மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அதே மாதிரி அல்லாஹுடைய அஸ்மா சிஃபாத் என்று சொல்லக்கூடிய அழகிய திருநாமங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாக முதலாவதாக அல்லாஹுவை பற்றி, அல்லாஹ் அரசில் இருக்கிறான். பொதுவாக அனைத்து மக்களுக்கும் அல்லாஹு தாலா பொதுவான ஒரு மனோபக்குவத்தை கொடுத்திருக்கிறான். ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு மனோபக்குவம், அல்லாஹை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்குவத்தின் மூலம் நாங்கள் அல்லாஹை அறிந்து கொள்கிறோம். ஃபித்ராவின் மூலம் பொதுவாக கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது, நஷ்டங்கள் ஏற்படும் பொழுது, உலகத்தில் எத்தனையோ விடயங்கள் நடைபெறும் பொழுது அந்த அனைத்து விடயங்களுமே ஏதோ ஒரு சக்தி, அபார சக்தி, ஒரு படைத்த இறைவன் அதை இயக்கி கொண்டிருக்கிறான் என்று நாங்கள் பொதுவாகவே நம்ம உள்ளத்தளவிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் மனசில் அசைக்க முடியாது ஈமானோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னை பற்றி சொல்லிய அனைத்து விடயங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், நான் அரசிலே இருக்கிறேன். இன்னல்லாஹ் இஸ்தவா அலல் அரஸ், அல்லாஹு தாலா அரசின்பால் உயர்ந்து விட்டான், அரசிலே இருக்கிறான் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஆகவே அல்லாஹுடைய இருப்பை நாங்கள் நம்ப வேண்டும். அடுத்ததாக அல்லாஹுடைய ரபூபியத்தை நம்ப வேண்டும். அல்லாஹ் ரப் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருளையும் படைத்தவன் ஹாலிக் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹு ஹாலிக்கு குல்லி ஷை, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருளையும் படைத்திருக்கிறான் என்று ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரஸாக் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்தில் உள்ள அனைத்து படைப்புகளுக்கும் அல்லாஹு தஆலா உணவளிக்கிறான் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறிப்பிடுகிறான், இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கின்ற அனைத்து தாப்பான்னு சொல்லக்கூடிய படைப்பினங்களுக்கு, அனைத்து படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உணவளிப்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கு சொந்தக்காரன், மாலிக் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த் வமா ஃபீஹின், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், இந்த பூமி வானங்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடு கீழே அல்லாஹ் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறான் என்று நாங்கள் நம்ப வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலக நிர்வாகங்களை அல்லாஹ் செய்து கொண்டிருக்கிறான் என்று நம்ப வேண்டும். பொதுவாக ருபூபியத்திலே உள்ளடக்கக்கூடிய இந்த விஷயங்களை நாங்கள் நம்ப வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறான் பற்றி சொல்லும் பொழுது, யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ இலல் அர்த், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வானத்திலிருந்து பூமியுடைய விடயங்களை அல்லாஹு தஆலா நிர்வகித்து கொண்டிருக்கிறான் என்ற விஷயத்தையும் என்று சேர்த்து நாங்கள் நம்ப வேண்டும். அதாவது ரபூபியத்தில் உள்ளடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாங்கள் நம்ப வேண்டும். ஆகவே அப்படி நம்பும் பொழுதுதான் உண்மையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை நம்பிய மக்களாக நாங்கள் ஆகுவோம். அடுத்ததாக அல்லாஹுடைய உலூஹியத்தை, வணக்க வழிபாடுகள் அனைத்தும் அல்லாஹுக்கு மாத்திரம் செய்யப்பட வேண்டும் என்று நம்ப வேண்டும். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் அவன்தான் உரியவன். துஆ அல்லது ஒரு மனிதன் பயப்படுவது, தவக்குல், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பது, அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்பது, அறுத்து பலியிடுவது, தொழுகை, நேர்ச்சி வைப்பது போன்ற அனைத்து வணங்க வழிபாடுகளும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்வேன் என்று நாங்கள் உறுதி கொடுக்க வேண்டும், உறுதிமொழி அளிக்க வேண்டும். இந்த விஷயத்தையும் அல்லாஹ் பற்றிய ஈமான் உள்ளடக்கிறது. அதே மாதிரி எல்லா வணக்க வழிபாடுகளும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்யப்பட வேண்டும். ஏனைய படைப்புக்கள் அல்லது அல்லாஹ்வுடைய தெய்வீக சக்தியை நாங்கள் எந்த படைப்புக்கும் கொடுக்கக்கூடாது, கொடுக்க மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் வாக்குறுதி அளிக்க வேண்டும். இதுவும் ஒரு வகையான அல்லாஹ்வை பற்றிய ஈமானிலே முக்கியமாக உள்ளடக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே தன்னுடைய சிஃபத்து பற்றி எதெல்லாம் சொல்லியிருக்கிறானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய சிஃபத்து பற்றி, தாத்து பற்றி எதெல்லாம் சொல்லியிருக்கிறார்களோ அதை அல்லாஹ்வுடைய ஜலாலத்துக்கு, அல்லாஹ்வுடைய குத்ரத்துக்கு எவ்வாறு பொருத்தமாக இருக்குமோ அதே அடிப்படையில் எந்த தஷ்பீஹும் இல்லாமல், எந்த ஒப்புமையும் இல்லாமல், எந்த உதாரணமும் சொல்லாமல், எந்த கருத்து மாற்றங்களையும், கருத்தை சிதைக்காமலும், கருத்து மாற்றாமலும் அப்படியே நாங்கள் அஸ்மா சிஃபத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு ஏற்றுக்கொண்டால்தான் அல்லாஹ்வை நாங்கள் ஈமான் கொண்ட மக்களாக நாங்கள் ஆகுவோம் என்ற விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஆகவே முதலாவது அல்லாஹ்வுடைய இருக்கிறான், அல்லாஹ்வுடைய உஜூதை நாங்கள்
நம்ப வேண்டும். அதே மாதிரி அல்லாஹுடைய ருபூபியத்தை நம்ப வேண்டும். அதே மாதிரி நான் உலூஹியத் வணக்க வழிபாடு அல்லாஹுக்கு மாத்திரம் செய்யப்பட வேண்டும் என்று நம்ப வேண்டும். அஸ்மா சிவாத் என்று சொல்லக்கூடிய அழகிய திருநாமங்களையும் அல்லாஹுக்கு உண்டு என்று அஸ்மாவுக்களும் தாத்துக்களும் உண்டு, உறுப்புக்களும் உடல் உறுப்புக்களும் அல்லாஹுக்கு உண்டு என்று நாங்கள் நம்ப வேண்டும். அவ்வாறு நம்பினால்தான் அல்லாஹுவை நம்பிய மக்களாக அல்லாஹு பற்றிய ஈமானிலே பூர்ண மக்களாக நாங்கள் ஆகுவோம். ஒரு மனிதன் அவ்வாறு அல்லாஹுவை பற்றி ஈமான் கொண்டு விட்டால், இந்த 4 விடயங்களையும் உள்ளடக்கிய அமைப்பில் அல்லாஹுவை ஈமான் கொண்டு விட்டால் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன விளைவுகள் ஏற்படுகின்றன, இதன் மூலம் சமராத்துகள் எங்களுக்கு ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் என்ன, இதன் மூலம் நாங்கள் என்னத்தை அடைந்து கொள்கிறோம் என்ற விஷயத்தை நோக்கும் பொழுது, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய அஸ்மா சிபத்துக்களை அறிந்து கொள்கிறார்களோ அல்லாஹ் பற்றிய இல்மு அவளுக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை அவருடைய உள்ளத்திலே அதிகமாக இருக்கும். அடுத்ததாக அல்லாஹ்வை புகழக்கூடிய திருநாமங்களை சொல்லி அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய அஸ்மா சிபாத்துக்களை சொல்லி அந்த சிபத்துக்கள் மூலம் துவா பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் எங்களுக்கு இதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கிறான். பொதுவாகவே அஸ்மா சிபத்துக்கள் மூலம் எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஹிக்மத்துக்கள் சமராத்துக்கள் விளைவுகளை பொறுத்தவரையில் மேலே குறிப்பிட்ட 3 விடயங்களும் எங்களுக்கு தெரிகின்றன, எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றன. பொதுவாகவே இன்னும் அல்லாஹுவை பற்றி நாங்கள் ஈமான் கொண்டால், அல்லாஹு பற்றி இந்த 3-4 விடயங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டால் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன விளைவுகள் ஏற்படலாம் என்ற விஷயத்தை நாங்கள் நோக்கும் பொழுது, முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹுவை நம்பும் பொழுது முஷ்ரிக்களுடைய காபிர்களுடைய தீங்கிலிருந்து அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்கிறான். இரண்டாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு இந்த உலகத்திலேயும் மறுமையிலே நல்ல ஒரு வாழ்க்கையை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தரான் அல்லாஹு தஆலா. மூன்றாவதாக எங்களுடைய ஹுராபாத்துகள், மூட நம்பிக்கைகள், கெட்ட நம்பிக்கைகளை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை விட்டும் பாதுகாக்கிறான். அதே மாதிரி அல்லாஹுவை நம்புவதன் மூலம் அல்லாஹ் தன்னுடைய திருப்பொருத்தத்தை தரான், அதன் மூலம் எங்களுக்கு சுவர்க்கத்தை தருவான். இது போன்ற விளைவுகள் அல்லாஹுவை நம்புவதன் மூலம் எங்களுக்கு கிடைக்கின்றன. அடுத்ததாக இரண்டாவதாக அல் ஈமானு பில் மலாயிகா, அதாவது மலாயிக்காமார்களை கொண்டு ஈமான் கொள்வது. இது இரண்டாவது அர்கானுல் ஈமான் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது அடிப்படையிலே முக்கியமான ஒன்றாகும். அதாவது இந்த மலாயிக்கா என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய வான தூதுவர்கள் இந்த வானத்திலே இருக்கிறார்கள். அவர்களை எங்களுக்கு காண முடியாது, இருந்தாலும் சில நபிமார்கள் மலாயிக்காமார்களை கண்டிருக்கிறார்கள். ஆனால் பொதுவாக மனிதனுக்கு அவர்களை காண முடியாது. சிறந்த படைப்பை அல்லாஹு தஆலா ஒரு படைப்பை படைத்திருக்கிறான். அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இபாதும் முக்ரமூன், அல்லாஹ்விடத்திலே சங்கமிக்க அடியார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுஅமரூன், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் அல்லாஹ் சொல்கிற கட்டளைகளை நிறைவேற்றுகிற நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மலாயிக்காமார்களை அல்லாஹு தஆலா வான தூதுவர்களை அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். இதை நாங்கள் நம்ப வேண்டும். எங்களுக்கு கண்ணால் காண முடியாமல் இருந்தாலும் கூட அவர்களை நாங்கள் நிச்சயமாக நம்பி ஆக வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு பொதுவாகவே இந்த ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கும் பொழுது அது இன்கியாதுல் பாத்தினி, பொதுவாக உள்ளத்தால் அல்லாஹுக்கு அடிபணிகின்ற ஒரு அமைப்பு தான். ஆகவே மலாயிக்காமார்களை நாங்கள் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும். பொதுவாக அவர்களை ஈமான் கொள்ள வேண்டிய விடயத்திலே உள்ளடக்கமாக சில விடயங்களை நாங்கள் மேற்கொள்ளலாம், அதாவது குறிப்பிடலாம். முதலாவதாக அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சிறந்த படைப்புகள் அவர்கள் இருக்கிறார்கள், அதாவது வானத்தில் இருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்ப வேண்டும். அதே மாதிரி அவர்களுடைய சில பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. யாருடைய பெயர்கள் சொல்லப்பட்டு வந்திருக்கிறதோ அவருடைய பெயர்களை அவ்வாறு நாங்கள் முஃபஸ்ஸலாக விரிவாக நம்ப வேண்டும். அதே மாதிரி யாருடைய பெயர் சொல்லப்படாமல் வந்திருக்கிறதோ அவருடைய விடயத்தில் நாங்கள் முஜ்மலாக சுருக்கமாக ஈமான் கொள்ள வேண்டும். அதே மாதிரி மலாயிக்காமார்களுக்கு சில சிஃபாத்துகள் பண்புகளை அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். அந்த பண்புகளை நாங்கள் சொல்லப்பட்டால் விரிவாக நம்ப வேண்டும், அல்லது சுருக்கமாக சொல்லப்பட்டிருந்தால் சுருக்கமாக நம்ப வேண்டும். அது மட்டுமில்லை,
அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுகின்ற நல்ல படைப்பு என்று நாங்கள் நம்ப வேண்டும் போன்ற இந்த விடயங்கள் மலாயிக்காமாருடைய நம்பிக்கையிலே உள்ளடக்கப்படுகின்ற விடயங்களாக நாங்கள் பார்க்கலாம். பொதுவாகவே மலாயிக்காமார்கள் இந்த விடயங்களை மேற்குறிப்பிட்ட விடயங்களை கொண்டு நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அவ்வாறு ஒரு மனிதர் மலக்குமார்களை நம்பினால் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த சமராத்துகள் விளைவுகள் கிடைக்கிறது, இதன் மூலம் என்ன சமராத்துகள் ஏற்படுகின்றன, விளைவுகள் கிடைக்கின்றன என்ற விடயத்தை பார்க்கும் பொழுது, முதலாவதாக அல்லாஹ்வுடைய மகத்தான குதிரத்தை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் மகத்தான படைப்புகளை படைத்திருக்கிறான் என்ற குதிரத்தை நாங்கள் விளங்கி கொள்ள முடியும். இன்னொன்று எப்படி என்றால், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் நாங்கள் உறுதியாக இருக்க முடியும். பொதுவாக மலாயிக்காமார்கள் எங்களை விட அல்லாஹ்வை வணங்கக்கூடிய சிறந்த படைப்பாக இருக்கிறார்கள் என்று நினைத்து நாங்களும் பொறுமையோடு அல்லாஹ்வை உறுதியாக வணங்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறான். அடுத்ததாக பொறுமையாக நாங்கள் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடக்கூடிய ஒரு நிலைமையும் அல்லாஹு தஆலா இதன் மூலம் எங்களுக்கு தருகிறான். அதாவது மலாயிக்காமார்கள் எங்களை விட சிறந்த வணக்க வழிபாடு ஈடுபடுகிறார்கள் என்று நினைத்து எங்களுடைய வணக்கத்திலே நாங்கள் பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் அல்லாஹு தஆலா இவர்களை ஈமான் கொள்வதன் மூலம் எங்களுக்கு விளைவாக தந்திருக்கிறான். அடுத்தது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நிலைமையும் அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். பொதுவாகவே அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து கொள்ளக்கூடிய எங்களுடைய நன்மை தீமைகளை எழுதக்கூடிய சில மலாயிக்காமார்களை வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுக்கு நாங்கள் இதை நினைத்து, இந்த நிஅமத்தை நினைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற விஷயத்தையும் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். உண்மையிலே மேலே குறிப்பிட்ட அனைத்து விடயங்களையும் அசைக்க முடியாத ஈமானாக எங்களுடைய உள்ளத்தில் எடுத்து இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கின்ற நன்மக்களாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஹாதா மா இந்தி அல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ونحمل هم هدي الجاليات بآيات الكتاب البينات بها كم أبصروا سبل النجاة فضجوا بالشهادة ناطقين